அவர்களுக்கும் மற்றுமுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிர்வாக குழுவினருக்கும் அதே மாதிரி நம்முடைய முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் இந்த மேடையை அளித்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். பொதுவாக காமராஜனுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறார்கள். சிறப்பாக 2-3 நிகழ்ச்சிகள் வைத்திருந்தீர்கள், சிறப்பாக இருந்தது. பொதுவாக நீங்கள் அவரை பார்த்திருக்க முடியாது, நீங்கள் சரித்திரத்திலே படித்திருப்பீர்கள். காமராஜரை இப்படியெல்லாம் செய்தார் என்று நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். 1956 எட்டயபுரத்தில் பாரதியாருக்காக விழா நடத்தினார்கள். சிவாஜி கணேசன் அவருடைய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது. அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை தொடங்கி வைக்க வந்தார். வரும்போது இவர் கூட வந்தார். நான் அப்போ எட்வர்ட் ஹைஸ்கூலினுடைய மாணவனாக இருந்தேன். நான் இந்த ஸ்கூல் மாணவன் இல்லை, சாத்தூரில் உள்ள எட்வர்ட் ஹைஸ்கூலுடைய மாணவனாக இருக்கும்போது வெளியே வந்து பார்க்கலாம் என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி அவர் இறங்கவே இல்லை, வண்டியை விட்டு காரை விட்டு இறங்கலை, வரிசையாக நின்று இருந்தோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் நின்று கொண்டே சென்றார். இவர் முன்பகுதியிலே அமர்ந்திருந்தார். அப்பொழுது முதல் தடவையாக பார்த்தோம். அதன் பின்னர் எட்டயபுரம் விழாவுக்கு வந்திருந்தும் பார்க்க முடியவில்லை, தள்ளி இருந்தது. இரண்டாவதாக 1962 சீன படையெடுப்பு நடந்தது. அதில் நம்முடைய படைகள் கொஞ்சம் தோற்று போச்சு. அது ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நம்முடைய படைகள் சீனாவில் 14,000 சதுர கிலோமீட்டர் சீனாவுக்கு கொடுத்து கொஞ்சம் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நம்மிடத்தில் பணம் இல்லை, ஆயுதம் இல்லை. ஆகவே பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆயுதம் வாங்க வேண்டும் என்றால் பணம் வேண்டும். அந்த பணத்துக்கு எங்கே செல்வது? இருக்க பணமெல்லாம் அனுப்புங்கள் என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. அதன் காரணமாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஒன்று, அது மெரிட் ஸ்காலர்ஷிப், அதே மாதிரி பிசி ஸ்காலர்ஷிப் 2 உண்டு. அதே மாதிரி SC ST ஸ்காலர்ஷிப் உண்டு. அப்போ என்ன பண்ணாங்க, ஆர்ம்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு பணம் வேண்டும். ஆகவே ஸ்காலர்ஷிப் எல்லாவற்றையுமே மாற்றி விட்டார்கள் ஆயுதம் வாங்குவதற்காக. அப்போ நிறைய மாணவர்களுக்கு அந்த நேரத்திலே பணம் இல்லை, படிப்பதற்கான நிலை இல்லை, இடைவெளியிலே நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ விருதுநகர் கல்லூரியில் நான் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ மாணவர்கள்லாம் சேர்ந்து நீ தானே எட்வர்ட் ஹைஸ்கூலில் படித்த, இல்லை உங்களுக்கு அந்த சாத்தூரில் வந்து சுற்றுப்பயணம் வந்திருக்கிறார் முதலமைச்சர், நீங்கள் எல்லாம் சென்று பாருங்கள் என்று சொல்லி கல்லூரி முதல்வர் VH சந்திரசன் காலேஜினுடைய முதல்வர் தங்கராஜ் என்பவர் இருந்தார். அவர் சொல்லி இத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் வாங்குறான், இத்தனை பேர் மெரிட் ஸ்காலர்ஷிப் வாங்குறான், நிறுத்திட்டீங்க, தயவு செய்து அதை திரும்ப கொடுங்கள் என்று சொல்லி ஒரு மனு எழுதி கொண்டு சாத்தூரில் உள்ள டிராவலர்ஸ் பங்களாவுக்கு போனோம். டிராவலர்ஸ் பங்களாவுக்கு 11 மணிக்கு போயிட்டோம். போனோன்னு அங்கே இருக்க சொன்னாரு, ஐயா வந்து 1 மணிக்கு 12:30 1 மணிக்கு தான் வருவார், தம்பிகளா நீங்கள் எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சார். அங்கே இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி மணிசங்கர் பவன் ஒன்று இருக்குது சாத்தூரில். அங்கே போய் தான் சாப்பிட்டுட்டு பழையபடி திரும்ப வந்துருவாரோ அப்படிங்கிற சந்தேகத்தில் வேகமாக முன்னே வந்து 12:30 மணிக்கெல்லாம் இருந்தோம். வந்துட்டார், 12:45 வந்தார். வரிசை நின்று பார்த்த உடனே, என்ன தம்பிகளா என்ன வந்துருக்கீங்க? அவர் சொன்னது, இந்த மாதிரி நிறுத்திட்டாங்க ஐயா, தயவு செய்து திரும்ப கொடுக்கணும், இல்லைன்னா படிக்க முடியாது. 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய கல்வி உதவித்தொகை நின்று விடுமே, ஆனால் அவர்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாது, பரீட்சைக்கான தேர்வுக்கான கட்டணம் கட்ட முடியாது என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இல்லையே ஸ்காலர்ஷிப்பு நான் நிறுத்த சொல்லலையே, சி சுப்பிரமணியம் அவர்கள் கல்வி அமைச்சர், சிஎஸ் கல்வி கட்டணத்தை நான் நிறுத்த சொல்லலையே. சரி, தெரியாமல் சேர்த்து வர போட்டு நான் பார்த்துக்கிறேன், போங்க போங்க, இவ்வளோதான் சொன்னார். நான் பார்த்துக்கிறேன், போங்க போங்க, அதுக்கு மேல் சொல்லவே இல்லை. பார்த்துக்கிறேன், போங்க போங்க என்று சொன்னார். சரி, இவர் கொடுப்பாரோ இல்லையோ என்ற சந்தேகத்தோடு நாங்கள் வந்து எங்களுடைய முதல்வர் ஐயா மறுத்து பார்த்தோம், சொன்னோம், நான் போகிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் படிக்கிறத பாருங்க, நான் பார்த்துக்கிறேன் மட்டும்தான் சொன்னாருன்னு சொன்னோம். சொன்னது போல் 4 நாட்களுக்குள் வந்துச்சு.
4 நாட்களுக்குள் அத்துணை மாணவர்களுக்கும் அந்த கல்வி படிப்பு உதவித்தொகை வந்து சேர்ந்து விட்டது. அந்த அளவுக்கு படிப்பிலே கவனம் இருக்க வேண்டும் என்பதிலே மிக குறியாக இருந்தோம். அது என்னுடைய 2வதாக நான் அவருடன் சந்தித்தது. 3வதாக மானாமதுரை டு விருதுநகருக்கு ரயில்வே லைன் போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ப்ராட் கேஜாக மாறி இருக்கு. அது முதல்ல மீட்டர் கேஜாக இருந்தது. அது 1963 மீட்டர் கேஜ் போட்டாங்க. அப்போ மீட்டர் கேஜ் போடும்போது மானாமதுரையிலிருந்து விருதுநகர் வரையும் போட்டாங்க. அப்போ விருதுநகரில் தொடங்குவதற்காக வந்தாங்க. அப்போ நாங்கள் என்சிசியில் சீனியர் அண்டர் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட் உண்டு. அதில் என்சிசியில் இருந்ததுனால சீனியர் அண்டர் ஆஃபீஸர் 14 மாணவர்களை முதல் சுற்றுன்னு சொல்லுவாங்க. அதை சிஎம் வரக்கூடிய முதல் ரவுண்ட் சுற்றில் செக்யூரிட்டி இருப்போம், அடுத்தது போலீஸ் இருக்கும், அதுக்கடுத்து இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி செக்யூரிட்டி உண்டு. அதில் முதல் சர்க்கியூட்டில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே அவர் தொடங்கி வைக்கக்கூடிய இடத்திலே இருந்தோம். வந்தார், தொடங்கி வைத்தார். அவர் பார்த்தார், என்ன படிக்கிறீங்களா? அந்த ஒரு வார்த்தை தான், என்ன படிக்கிறீங்களாங்க? படிக்கிறோம் ஐயா, சிறப்பாக படித்துக் கொண்டு இருக்கிறோம். சரி, படியுங்க. அதற்கு மேலே வார்த்தை சொல்லவில்லை. மிக குறைவாகவே எப்பொழுதும் இந்த அரக்கை சட்டை தான் போட்டுருப்பார், வெள்ளையில் அரக்கை சட்டை போட்டுருப்பாரு. போட்டு வேகமாக வந்தார், தொடங்கினார், படிங்க, படிக்கணும், அவ்வளவுதான். அதோடு சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதனால் 3வதாக 1964 செக்ரட்டேரியட்டில் அவர் சிஎம் இருக்கார். ஒரு தடவை பார்க்கணும். வேற ஒரு விஷயம், நான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு சென்றேன். என்னுடைய சர்டிஃபிகேட் டிலே அதனால போய் பார்க்கலான்னு போனேன். கூட ஓட்டப்படாத பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் அவர்களிடம் நாகப்பட்டினத்துடைய எம்எல்ஏ அவர்களும் வந்தாங்க. போகிற போக்கு காமராஜரை பார்த்துக்கிறோம்ப்பா, ஒரு சில வேலைகள் இருக்குது, விவசாயிகளுக்கான கடன் கொடுக்க வேண்டிய வேலைகளுக்கு பார்க்கலாம்னு சொன்னார். சரி, பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு நேரடியாக நாங்கள் 3 பேரும் போனோம். வாங்க, வணக்கம், நீ தம்பி எப்படி வந்த? கூடத்தான் வந்தையா? சரி வாங்க. இந்த மாதிரி லோன் கொடுத்துருக்கீங்க விவசாயிகளுக்கு. தக்காளி லோன் ஒரு லோன் இருக்கு, பயிர்க்கடன் ஒரு கடன் இருக்கு. தக்காளி லோன்ங்கிறது கிணறு விடுறதுக்கு வாங்குறது, பயிர்க்கடன்கிறது அந்தந்த வருஷம் பயிர் வைக்கிறதுக்கு வாங்குறது. இது கொடுத்தா அது கிடையாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு அவர் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன், ஓட்டப்பட்டார் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் சொல்றாரு. அது நாகப்பட்டினம் எம்எல்ஏ நாகையால் சொல்றாரு, இது பயிர்கள் வந்தது அந்தந்த வருஷம் கட்டிக்கிறோம் இல்லை, நீங்க ஏன் இப்படி போட்டீங்க, அதை மாற்றுங்கள் என்று சொல்லி இருவரும் கேட்கிறார்கள். கொஞ்ச நேரம் வாக்குவாதம் நடக்குது. நடந்த பின்னர் அவருடைய புத்திமதியை பாருங்கள். நீங்கள் இருவரும் வெளியே உட்காருங்கள் சொல்லிவிட்டார். அப்புறம் நாங்கள் 3 பேரும் போய் வெளியே உட்கார்ந்துட்டோம். நேரடியாக சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லக்கூடாது, ஐஏஎஸ் அதிகாரியை இவர்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தக்கூடாது, அதை சொல்லக்கூடாது என்பதனால என்னவோ தெரியவில்லை, இவர்கள் இருவரையும் வெளியே அனுப்பிவிட்டார். நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதன் பின்னர் சீஃப் செக்ரட்டரி CS மணி என்று பெயர் கூப்பிட்டார், வேகமாக ஓடினார். சரி, சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுருக்கார் போட்டிருக்கு அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி பேசினார். போட்டிருக்கோமா, அது எங்களுக்கு சத்தம் கேட்குது, வெளியே உட்காந்துருக்கோம், லவுன்ஸில் கேட்குது. போட்டிருக்கோமா? ஆமாம் போட்டு. அது தப்பாச்சே அப்படிங்க. ஏன்னா அது வாங்கி கட்டிக்குவான்ல, கெட்டாமல் இருக்க மாட்டோம்ல. பயிர்க்கடன் வாங்கி கட்டலைன்னா நம்ம ரெவன்யூ ஆஃபீஸர் சாக்கு போய் தூக்கிட்டு கலந்து வேண்டி போயிடுவாங்கல்ல. அப்போ எப்படி அவன் கெட்டாமல் இருப்பான்? கெட்டுவான்ல, விவசாயி தானே. அது போட்டுருந்த தப்பு, மாற்றுங்க. ஒரே வார்த்தை தான், அது போட்டிருந்தா தப்பு, மாற்றுங்க. நம்ம எப்பவும் அது கருது அடிக்கும் போது நம்ம ஆட்கள், ரெவன்யூ ஆட்கள் சாக்கு தூக்கிட்டு கோழி போய் தூக்கிட்டு களத்து மாட்டுக்கு போயிடுறான். அதனால அவன் கொடுத்துருவான். நீங்க இதை இப்படி போட்டுருந்தா தப்பு, மாத்துங்கன்னு சொல்றாரு. சீஃப் செக்ரட்டரி போயிடுறாரு. மறுபடியும் 2 பேரும் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே நான் போகல, அவர் 2 பேரும் போனாங்க. ஆமா போட்டிருக்கேன் நகையா, தெரியாம போட்டிருக்கேன் போட்டிருக்கு, நான் தான் கைக்கு போட்டிருக்கேன், அதை மாத்திருவேன், நிச்சயமாக அது மாறும், மாற்றப்படும் என்று சொல்லி மாறும். அந்தந்த நேரங்களிலே சிறப்பாக செயல்பட்டு மாற்றக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர். அந்த நேரத்தில் என்ன வேணும்? பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்தில் தண்ணீர் வரணும். தண்ணீர் வந்தால் தான் பொள்ளாச்சியில் இருக்க விவசாயம் பண்ணுவான். பொள்ளாச்சிக்கு தண்ணி வேணும், என்ன பண்ணுறது? அங்கே இருக்கிறவர் ஒரு சிஎம் உட்கார்ந்துருக்காரு. அவர் சிஎம். அந்த சிஎம் இவரும் காமராஜரும் 2 பேரும் எரவாடா சிலையில் 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க. அதிகாரிக்குள்ள பேசி, அப்புறம் அமைச்சருக்குள்ள பேசி, அப்புறம் தண்ணி வர்றதுக்குள்ள இங்கே பயிர் கறி போகும், தண்ணி வராது. ஆகவே நம்பூதிரி பாட்டு கேரளா முதலமைச்சர் உடனடி இது என்னைக்கு நீங்கள் பேசி என்னைக்கு தண்ணி வர்றது,
கூட லைன் கொடு அப்படின்னு சொல்லி உடனடியாக கேட்டார். நேரடியாக நம்பூதிரி பாட்டு பேசுகிறாரு. நம்பூதிரி, அவன் விவசாயி நல்லா இருக்குன்னா நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போனோம். நீ தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறிய, என்ன பண்ண சொல்லி நான் கைட்டு கூட உடனே தண்ணி அனுப்புனாரு. மறுநாள் திறக்கப்பட்டது. ஒவ்வொரு செயல் தீர்க்க தரிசனத்தோடு வருங்கால சந்ததியை மனதில் கொண்டு கல்விக்காக எது நின்றாலும் கவலை இல்லை, கல்வி மட்டும் எந்த காலத்திலும் இடையராவது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று முழு மனதோடு நினைத்த ஒரு பெருந்தகை நம்ம காமராஜர் அவர்கள். அதனால்தான் அவர்கள் நம்ம என்ன செய்யணும், இன்றளவும் இன்னும் கல்வி கண்டிருந்த காமராஜர் என்று போற்றுகிறோம். நம்முடைய கண்ணாலே பாருங்களேன், நம்ம தாத்தா பாட்டி படிச்சாங்களா? இல்லை, படிக்கலை, பள்ளிக்கூடம் போக முடியல. அதற்கு பிறகு வந்த தலைமுறை தான் மெதுவாக, அதுவும் இடைநிலை நின்று போச்சு. அதற்கு பிறகுதான் மெதுவாக உயர்நிலைக்கு வரணும். இவர் 4வது ஜெனரேஷன் தான் கல்லூரியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கல்லூரியை பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் பள்ளிகள் இல்லையோ அங்கெல்லாம் பள்ளியை திறக்க வேண்டும். இந்த பள்ளியும் அவர் காலத்திலே திறந்ததுதான். இதுவும் முதல்ல இடைநிலை தொடக்க கல்வியாக இருந்து இடைநிலை கல்வியாக மாறி உயர்நிலை கல்வியாக மாறி இப்பொழுது மேல்நிலை கல்வியாக உங்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் அவருடைய காலத்திலே நடந்ததுதான். முதல்ல இந்த ஸ்கூல்ல ஒரு மாணவின்னு சொன்னா ஒரே ஒரு மாணவி மகேஸ்வரி அப்படின்னு முத்தையாவரத்தில் இருந்து வந்தாங்க. அவங்க தான் ஒரே ஒரு மாணவி, ஒரு பெண் குழந்தை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒரு ஊராக நாங்களெல்லாம் நடந்தோம். நாங்கள் 3 பேர் உண்டு, நான், மிஸ்டர் கந்தசாமி, மிஸ்டர் பொன்னையான்னு சொல்லி ஆசிரியர் பெருமக்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த லீவ் வரும்போது சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஊராக போய் இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் இல்லை, எங்கே வேணாலும் படிக்க போடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் 61, 62, 63 என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் சைக்கிளில் போய் அந்த அந்த கோடை விடுமுறையை சொல்லிக்கொண்டே வந்த எந்த பள்ளியில் வேண்டுமானாலும் படிக்க வையுங்கள், ஆனால் நிறுத்தாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தோம். அதன் காரணமாக ஓரளவு இப்பொழுதுதான் அந்தந்த கிராமங்களிலே இருந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. அந்த வழியிலே முதல் மாணவி மகேஸ்வரி அப்படிங்கிற முத்தையார் வந்து படித்தாங்க. அவங்க தான் முதல் மாணவி. இன்று சென்னையில் இருக்காங்க. பேசணும்னு நினைச்சாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்களால நேரடியாக இங்கே வர முடியவில்லை. முடிந்தால் அடுத்த முறை வரும்போது நிச்சயமாக அவரும் அவர் வீட்டுக்காரங்க படித்தாரு. இருவருமே அடுத்த ஆண்டு இப்பொழுது அவ்வப்பொழுது ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் உடனடியாக செய்து தரக்கூடியவர் திரு ஜி பீமராஜ் அவர்கள் தான். உடனடியாக ஏதாவது வேணும் அப்படின்னா, இல்லை மணல் இல்லை, மண் இல்லை, இந்த மாதிரி பண்ணணும், செய்து கொடுங்கள் என்று சொன்னார். உடனடியாக செய்து தரக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர் இருவர்கள் தான். இப்பொழுதும் நம்முடைய பள்ளியின் மேல் மிக அக்கறையோடு இருக்கக்கூடியவர்கள். ஆக உங்களின் சார்பாக அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 2வதாக, இந்த பள்ளி நடுநிலை பள்ளியாக இருந்து உயர்நிலை பள்ளியாக மாற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கிராமத்தில் இருந்து 8500 ரூபாய் அந்த நேரத்தில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 1959 கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 8500 ரூபாய் கவர்மெண்ட்ல கட்டணும்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் 3 ஆண்டு காலமாக எந்த விளைச்சலும் இல்லை, வெள்ளாமையும் இல்லை, மழையும் பெய்யல, வெள்ளாமையும் இல்லை. 8500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பமும் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முடியவில்லை. சிலர் என்னுடைய மாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், சிலர் இந்த பானை வச்சுக்கோங்க, சிலர் நாங்களே உழைப்பு கொடுக்குறோம், எப்படியாவது கட்டுங்கள்னு சொல்லி 8500 ரூபாய் அன்னைக்கு கையில் கொடுத்தாங்க. அதுதான் உயர்நிலை பள்ளியாக மாறியது. நேரடியாக சென்று பணம் கட்டினோம், உடனடியாக உடல்நிலை பள்ளியாக மாற்றப்பட்டது. அதன் பின்னர் வெகுகாலமாக அது மேல்நிலை பள்ளியாக மாற்றப்பட வேண்டும் என்று முழுமூச்சோடு செயல்பட்டார்கள். 2007 எப்படி இந்த பகுதியில் உள்ள மாணவிகள் படிக்க வேண்டும் என்றால் உயர்நிலை பள்ளியிலே இருந்து மேல்நிலை பள்ளியாக மாற்றப்பட வேண்டும் என்று பல முறையில் முயற்சி செய்தார்கள். எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்தோம். ஊர் பகுதியின் அந்த மக்களின் சார்பாக லட்சுமிபுரம், நாராயணம்பட்டி இந்த கிராம மக்களின் சார்பாக 50,000 ரூபாய் கிடைத்தது. மேற்கொண்டு நாங்கள் 1,50,000 ரூபாய் போட்டு 2 லட்சம் ரூபாயை நேரடியாக கமுதியில் சென்று கட்டினோம். மறு வருடம்
அது உடனடியாக அது தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசு இருந்தார்கள். சென்று சொன்னவுடன் இந்த பள்ளிதானே நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி 5 பிஜி டீச்சர்ஸும் கொடுத்தார் போஸ்ட். வேறு எந்த பள்ளிக்கும் கொடுக்கல, இந்த ஒரு பள்ளிக்கு தான் 5 பிஜி டீச்சர்ஸ் போஸ்ட் சேங்ஷன் பண்ணி கொடுத்தாரு. அதோட உடனடியாக அதே அந்த வருஷத்திலே நம்மளுக்கு +2 கொடுத்தாரு. அதனால்தான் இன்று முதல் உங்களால் இந்த பகுதியிலே இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்புக்கு மதிப்புக்குரிய மாண்புமிகு இன்றைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அன்றைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு உங்களின் சார்பாக நாங்கள் சென்று கேட்ட உடனே உங்களுக்கு இல்லாததா வேறு யாருக்கு என்னாச்சு கொடுக்க முடியும் என்று சொல்லி உடனடியாக அதை எடுத்தாங்க. அந்த ஃபைல் இருக்கா? இப்போ கண்ணன் டைரக்டர் இருந்தார். கண்ணன் சொல்லி, கண்ணன் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா கொடுங்கன்னாரு. இல்லை ஏற்கனவே 3வது இடத்துல இருக்குது, முன்னாடியே பணம் கட்டிட்டாங்க, அதனால கொடுத்துடலாம் சொன்ன உடனே இமீடியட்டாக கண்ணன் நாங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோம் டைரக்டர் சார் பேப்பரை கேட்டால் முதல்ல கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனடியாக 3வது இடத்துல இருந்ததை கூட முதல் இடத்திலே போட்டு உங்கள் பள்ளிக்கு முதலே கொடுக்கிறேன் என்று சொல்லி முதல்வராக கொடுத்த அவரை கூப்பிட்டோம். தொடங்கி வைக்க வாருங்களே. இல்லை இன்னொரு முறை இருக்கும்போது நான் வருகிறேன் என்று சொன்னார். அப்புறம் அவரை மாண்புமிகு அமைச்சர்னு சொன்னார். ஹாஸ்டல் வேணும்னு கேட்குறீங்கல்ல, இந்த பக்கத்தில் அமைச்சர் இருக்கார், கையை கட்டினேன். பக்கத்தில் இன்னொரு அமைச்சர் இருக்கார், அவர் சீனியர் KKS ராமச்சந்திரன் அவர்கள், மாண்புமிகு KKS ராமச்சந்திரன் அவர்கள் பக்கத்தில் இருக்கார். போங்க, இப்போ தான் பணம் வந்திருக்கு, ஹாஸ்டலுக்கு கிடைக்கும், நைஸாக போங்க அப்படின்னு எங்கே 3 பேர் என்ன பண்ணார், மெதுவாக அதை நோக்கி நகர்த்தி தள்ளி விட்டார் மாண்புமிகு இன்றைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. உடனே நம்ம சரி என்ன செய்யறான்னு பார்ப்போம் கேட்போமே என்று சொல்லி அந்த மனு எடுத்துக்கொண்டு நானும் தம்பி ராமையா ஒரு 3 பேருக்கு போனோம். என்ன தங்கம் இங்கே தள்ளிட்டாரா அப்படின்னாரு. ஆமாம் உங்கள்கிட்ட தான் கேட்க சொன்னார், இருந்தாலும் சரி என்று சொல்லி 81 லட்சம் ரூபாய் அவங்களுடைய புது கட்டிடம் பார்க்குறீங்கள, அது அதே மாதிரி ஹாஸ்டலுக்கு தனியாக இந்த 2மே அவர் தான் சேங்ஷன் கொடுத்தாரு. அதன் பின்னர் தான் நம்முடைய விடுதி கட்டிடமும் பொது கட்டிடமும் கிடைத்தது. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லோருமே நன்றாக ஒத்துழைப்பு தருகிறார்கள். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம கூட ஒத்துழைக்குது, ஆனாலும் சரியாக செய்ய முடியாத ஒரே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தான், போக்குவரத்து துறை தான். எவ்வளவு முயற்சி செய்யணும். சூரங்குடியிலிருந்து எங்களுக்கு பேருந்து உடனே கலெக்டர் கொடுக்காரு. 9:30 மணிக்கு 10 மணிக்கு பிறகு கொடுக்காரு. முன்னாடி கொடுக்கலன்னு சொன்னார், முன்னாடி இல்லைங்கிறாரு. கும்பகோணம் டிப்போவில் கேட்டால் எங்கிட்ட வண்டி இல்லைங்கிறாங்க. ராஜகோணம் டிப்போவில் கேட்டால் நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்கிறாங்களே தவிர அனுப்ப மறுக்கிறார்கள். எப்படியாவது அதை கொண்டு வந்து விட வேண்டும் என்று முழுமூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் நடைபெறவில்லை. அது ஒன்று எங்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் குறைவாக இருக்கு. நேரமாக இந்த ஆண்டு நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். முடிந்தால் மிக்க நன்றாகவே இருக்கும், அமையும். அதுக்கு ஏற்றாமல் சில யூனிவர்ஸ் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை விட இன்னும் சில நன்றாக இருக்கும். அதை முயற்சி செய்கிறோம். உங்களின் சார்பாக இந்த விழாத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ பார்த்து அவரிடமும் கேட்டு எப்படியாவது இந்த ஆண்டாவது அந்த போக்குவரத்தினை சூரங்குடியில் இருந்து ஒரு விழாத்துக்குள்ள சூரங்குடி வழியாக நம்முடைய கிராமத்துக்கு கொண்டு வர முடியுமா என்று பார்க்கிறேன். முடிந்தால் நல்லதுதான், முடிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நிச்சயமாக முடிவு செய்வோம். இது போக அவ்வப்பொழுது நம்முடைய நண்பர் கண்ணன் இருக்கிறார், ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அடிக்கடி ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு சிறப்பாக இருக்காங்க. அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் இன்றைய +2 +1 மாணவர்கள் 10th மாணவர்களை பற்றி எந்த குறையும் இல்லை. எல்லா டீச்சர் வந்து கேட்டேன், இந்த ஆண்டு எப்படி போன வருஷம் தான் கொஞ்சம் தவறு விட்டு ஒரு 3 மாணவர்கள் கொஞ்சம் 2 மார்க் 3 மார்க், ஏன்னா 11 ஆண்டுகளாக சென்டம் வாங்கிக்கணும். அதே மாதிரி 10th 11 ஆண்டுகளாக சென்டம் வாங்கியிருக்கோம். ஏன்னா ராமராவ் சிஓவுக்கு ஒரு ஆச்சரியம். என்கிட்ட ஒரு சென்ட்ரல் டைரக்டரேட் வரும்போது நான் அவரை பார்த்தேன், நியூஸ் மீட்டிங் வந்திருந்தாரு, பார்த்தேன். சொன்னார், எப்படி நீங்கள் உங்கள் ஸ்கூல் மட்டும் 11 வாங்க முடியுது, எல்லாம் நாங்கள் வாங்கிடுவோம். எங்களுடைய மாணவர்கள் முழு கவனமும் அந்த படிப்பிலே இருக்கின்ற காரணத்தினால் 11 வருடம் இல்லை, இனி எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் எங்கள் பள்ளியை உங்களால் தோற்கடிக்க முடியாது. நிச்சயமாக எங்கள் பள்ளி வரும், ஒவ்வொரு ஆண்டும் சென்டம் வாங்கும், அதுக்கு நான் கேரண்டி என்று உங்ககிட்ட பேசி கொண்டிருந்தேன்.
எனக்கு அவர் சொன்னார், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, தொடர்ந்து ஒரு கிராமப்புற பள்ளி தொடர்ந்து 11 ஆண்டுகளாக சென்டம் வாங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி என்று அவர் சிஇஓ சொன்னார். அவருக்கு ஒரு ஆச்சரியம், சிஇஓ சரி டைரக்டர் சரி அவருக்கு எல்லாமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் சென்ற வருஷம் கொஞ்சம் நம்ம சறுக்கிட்டோம். அது இந்த ஆண்டு அந்த சறுக்கல் வராது என்று அனைத்து பேராசிரியர் பெருமக்களும் நிர்வாக குழுவினரும் எனக்கு ஒத்துழைப்பு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாணவர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறார், உங்களுக்காக தான் நம்ம ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சில நேரங்களில் சில குறைபாடுகள் இருக்கு எங்களுக்கு தெரிகிறது. அதை எப்படி சரி செய்ய முடியும் என்று நாங்களும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த முயற்சி ஒன்று இந்த கால உண்மை இல்லாமல் இருந்தது, ஃபேன் போட்டிருக்கோம். இந்த கால உடைஞ்சு போய் கிடந்தது, செட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த லெபரட்டரி கொஞ்சம் தரைத்தளங்கள் மாறி கிடக்கிறது என்று சொன்னார்கள், அதையும் மாற்றி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அந்த லேபரட்டரி மாறியா இருக்குன்னாங்க, அதையும் மாற்றி கொடுத்துருக்குறோம், இதையும் மாற்றிருக்கிறோம். அதே மாதிரி கேமராக்கள் மாற்றுறாங்க. இந்த ஆண்டு ஒயிட் வாஷ் பண்ணணும்னாங்க, பண்ண சொல்லுவோம். காம்பவுண்ட் வால்க்கு சாங்ஷன் ஆகிருக்கு, அதை கட்ட சொல்லுவோம், கட்டுறோம். முடிந்த அளவு அதையும் முழுமூச்சாக கட்டிடுறோம். இந்த 2 பில்டிங் புதுசாக பண்ணணும், புனருத்தாரணை பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பண்ணுறோம். எங்களுக்கு தெரிகிறது எங்கெல்லாம் குறைபாடு இருக்கிறது, அந்த குறைபாடுகளை எப்படி நம்முடைய மாணவர்களுக்காக நிவர்த்தி செய்யணும் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சென்ற ஆண்டு கூட சில மாணவர்கள் சொன்னாங்க, எங்கள் உட்கார்ந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு சேர் கிடைக்குமா, ஏதாவது பண்ணுங்கன்னு சில மாணவர்களே சொன்னாங்க. சரி, முயற்சி பண்ணி பார்ப்போமே என்று சொல்லித்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு 150 சேர் உட்கார்ந்துருக்கீங்களா, அடுத்து குறைவாக 200 உடனடியாக 200 அனுப்பணும்னு பார்த்தோம், முடியலை. சென்னையில் இருந்து விட குறைவாக தான் இருந்தது. சென்னையில் இருந்து இங்கே போக்குவரத்து கிடைக்கல, பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, லாரி சரியானது கிடைக்கல. அதன் பிறகுதான் விளாத்திக்கூடத்தில் தொடர்பு கொண்டு போது தான் இந்த சேர் எங்களுக்கு வேணும், ப்ரீமியர் குவாலிட்டியாக வேணும், சாதாரண குவாலிட்டி கொடுக்கக்கூடாது, கொடுத்து இந்த மாணவர்களுக்கு மாதிரி வைக்காதீங்க, எங்களுக்கு எந்த அளவு ப்ரீமியர் குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் என்று சொல்லி கம்பல் பண்ணி அதை வாங்கியிருக்கோம். இன்னும் ஒரு 50 சேர் வேணும், 200 வேணும். அதனால் கால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இன்னொரு 50 இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். இப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை 212 என்று சொன்னார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அந்த 212 ஆக்கணும். அடுத்த ஆண்டு பண்ணிடலாம். இது தொடக்கம் தான், முடிவு இன்னும் இருக்குது, பண்ணிடலாம். இவை அனைத்துமே உங்கள் கையிலே இருக்கிறது, உங்களுடைய முடிவை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு, அதே மாதிரி தலைமை ஆசிரியருக்கு, அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கினால்தான் அவர்களால் நாம் நினைத்ததை கொண்டு செல்ல இயலும். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களால் முடியாது இல்லையா? ஆனால் இந்த ஆண்டு மாணவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு, அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே மிக சிறப்பாக செய்திகளின் நம்பிக்கை எனக்கு உண்டு. குறைபாடுகள் இருந்தாலும் பண்ணலாம், பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனைத்தும் உங்களுக்காகத்தான் செய்கிறார்கள். இதற்கு முன்னால் இருந்தவர்கள் என்னுடைய ஜெனரேஷன்லாம் இங்கே படிக்கிறது என்ன காரணம், இங்கே இல்லை, ஸ்கூல் இல்லை. ஒன்று விளாத்திக்கூடம் போகணும், இல்லை என்ன வேற எங்கேயாவது போகணும். அப்படித்தான் நான் சாப்பிட்டுள்ள இன்னைக்கு நான் சாப்பிட்டு நீங்கள் சொன்னால் அதனால் அது சின்ன சின்ன குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய முடியும், பண்ணுவோம். அது மிக கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த கிராமப்புற பள்ளியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய பாட்டன் தாத்தா முப்பாட்டனுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் ஒருத்தன் தான் இந்த கிராமத்தில் இருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா போய் எட்டோட ஸ்கூல் போனேன், மற்ற மாணவர்கள் போக முடியலை. அதுக்கு அடுத்து இந்த நிலை மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் இங்கே வெளியே வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக நல்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பு பரிசினை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும்
பரிசு இன்னும் கூட கொடுக்கணும், ஆனால் எங்களால் கொடுக்க முடியலை. சீடு மணின்னு சொல்லுவாங்க ஒரு இதில், ஒரு டெபாசிட் போட்டால் தான் அந்த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் மாணவர்களுக்கு போய் தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இன்னும் சில மாணவர்கள் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. விளையாட்டிலே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து மாணவர்கள் கொடுக்கணும், அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் வரக்கூடிய மாணவர்களுக்கும் கொடுக்கணும் என்று சொல்லி கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிறோம். ஸ்டேட் லெவலில் மாணவர்கள் வந்தாங்கன்னா அவர்களுக்கும் அந்த பலன் போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு. உங்களுக்கு சிறந்த தலைமையாகவே மாற்றியிருக்கிறார், வாய்த்திருக்கிறார். அதே மாதிரி சிறந்த ஆசிரியர் பெருமக்களும் வாய்த்திருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய சிறந்த கல்வியை பயன்படுத்தி நீங்களும் முன்னேற வேண்டும். நீங்கள் முன்னேறினால்தான் உங்களுடைய சமுதாயம், உங்களை பின்பற்றி வரக்கூடிய மற்ற மாணவ சமுதாயம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கானதாகத்தான் வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறை இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது போன்ற பள்ளிகளை, கிராமப்புறமாக இருந்தால் கூட கவலை இல்லை, இந்த பள்ளிகள் வேண்டும். எவ்வளவோ இடையூறுகள் இருந்தாலும் கூட அந்த இடையூறுகளை எல்லாம் இந்த மாணவர்கள் சமாளிப்பார்கள், அவர்களால் சமாளிக்க முடியும். இடையிலே கூட சில அமைச்சர்கள் கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்டது உண்டு. ஸ்ட்ரென்த் இல்லையே எப்படி கொடுப்பார்கள் எல்லாம் கூட சில முட்டுக்கட்டைகள் உண்டு. இருந்தாலும் அந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் தகர்த்து வரக்கூடியது வந்த மாணவர்கள் நீங்கள் தான். உங்கள் கையில் தான் அனைத்துமே அமைந்திருக்கிறது. நீங்கள் சொன்னதான் நாங்கள் போய் எங்களை என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். எங்கள் மாணவர்கள் முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆக அந்த முதலிடத்தை பெற்ற மாணவர்களுக்கு இதை செய்வது என்றால் வேறு யாரும் நாங்கள் கேட்க முடியும் என்று நாங்கள் அத்தன்டிக்காக கேட்கணும்னா உங்கள் கையில் தான், உங்களுடைய ஒற்றுமை தான், உங்களுடைய உழைப்பு தான், உங்களுடைய கல்வியில் தான் இருக்கு. உங்களுடைய கல்வியிலே நீங்கள் நான் போய் 11 ஆண்டு எங்கள் பையன் முன்னால் இருக்கிறான் அப்படின்னு நான் ஒரு சிஓடியோ ஒரு டைரக்டர்கிட்ட கண்ணன்ட்டியோ அல்லது அறிவொழிட்டியோ அல்லது ஒரு கமிஷனர் ஐஏஎஸ் கேட்கணும்னு சொன்னால் நான் நிமிர்ந்து கேட்குறேன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தான். எங்கள் மாணவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், நீங்கள் ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள்? இதை ஏன் கொடுக்க முடியாது உங்களால்? ஏன் இந்த காம்பவுண்ட் வால் செய்ய முடியாது? நாங்கள் எங்களால் முடிஞ்சது மண் அடிப்போம், செய்வோம், அதை செட் பண்ணுவோம், அதான் செய்ய முடியும். மிச்சத்தை நீங்கள் தான் செய்யணும், செய்து கொடுங்கள் என்று அத்தன்டிக்காக நான் கேட்கணும்னா எல்லாம் உங்களுடைய ஆதரவினால்தான், உங்களுடைய செயல்பாடுனால்தான், உங்களுடைய உழைப்பினால்தான், உங்களுடைய படிப்பினால்தான், உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள படிக்க போடலை, அதனால அவங்க வர முடியலை. அந்த நிலை நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடாது என்பதனால்தான் அனைத்து பெற்றோர்களும் இந்த பள்ளிக்கு கட்டாயம் அனுப்ப வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தி உங்களை எல்லாம் இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் இங்கிலீஷ் பிரிவிலேஜ் சிட்டிசன் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் privileged citizen in your family. So you have to make sorry. நீங்கள் தான் அந்த சந்தர்ப்பத்தை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்படுத்தினால்தான் நாங்கள் உங்களின் சார்பாக முழு மூச்சோடு வேறு எது வேண்டுமானாலும் கேட்பதற்கான வாய்ப்பினை நீங்கள் உருவாக்குவீர்கள். மேற்கொண்டு மேன்மேலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உண்மையாக நிர்வாக குழுவினருக்கும் நண்பர் கண்ணன் போன்ற அடிக்கடி கேட்கக்கூடியவர்கள், விசாரிக்கக்கூடியவர்கள், பஞ்சாயத்து தலைவர் ஏதாவது கேட்பார். அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதை செய்து கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மேலும் Yeah, go.